ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கலாட்டா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் போன வாகமான் ட்ரிப்போட தேர்ட் டே. ஆக்சுவலாக நடுவில் ரொம்பவே கேப் ஆகிடுச்சு. தேர்ட் டே நான் போஸ்ட் பண்ணவே இல்லை, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் இப்போ போடுறேன். ஸோ தேர்ட் டே நான் எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டாரு டிரைவரு. இது வந்து ஜீப் சஃபாரி தான். மார்னிங் வந்து ஒரு 5 சைட்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000. எத்தனை பேர் வேணாலும் அந்த ஜீப்பில் போய்க்கலாம். 4 பேர் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் ஒரு 2 பேர் போயிருந்தோம். ஸோ நாங்கள் ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டோம். அண்ட் நீங்கள் 4 பேர் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சீனரிக் வியூ வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த வழி பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. இதில் வேறு ஓவர்டேக்கெல்லாம் பண்ணி போனார். நல்ல நிறைய கரடு முரடான பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சரியான நான் இந்த மாதிரி ஒரு ரைட் நான் போனதே இல்லை என் வாழ்க்கையில். ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சன்ரைஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் தான் கூப்பிட்டு போனாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் தான் லேட்டாக கிளம்புனேன். பட் ஸ்டில் அந்த சன்ரைஸ் காட்டுன்னு சொன்னார். பட் காட்டல. ஸோ நாங்கள் அப்படியே போனோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 வண்டி வந்து போச்சு. அப்புறம் எங்களுக்கு பின்னாடி ஒரு 2-3 வண்டியெல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் சீனிக் வியூ வந்து பார்த்துட்டே போகிறக்கு அவ்வளோ அவசரமாக இருந்துச்சு. நினச்சி பார்க்காத அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடந்து வந்த பாதை. எவ்வளோ கரடு முரடாக இருக்குது பார்த்திங்களா? இதை விடவே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் வண்டி ரொம்ப ஷேக் ஆனதுனால, வீடியோவும் வந்து ரொம்ப ஷேக் ஆனதுனால அந்த இடத்துலாம் நான் டிலீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் டீப்பராக போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்ல, அது ஒரு ரோடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ரோட்லேயும் சூப்பராக ட்ராவல் பண்ணுறாங்கன்னா நிஜமாக டிரைவர்ஸோட திறமைங்க. அந்த அளவுக்கு நம்ம சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக திருப்பி கொண்டு வந்து விட்டார். ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஐயோ எங்கேயாச்சும் கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ரோடு அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இந்த ஜீப் சஃபாரியில் கூப்பிட்டு போகிற எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் கூப்பிட்டு போனாங்க. பட் ஆப்வியஸ்லி என்னால் யானை அதெல்லாம் பார்க்க முடியல. இது வந்து நாங்கள் போனது மே மந்த்து. மோரோவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த சீசனில் போனால் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது மழைக்காலம். நம்ம கேரளாவில் மழைக்காலத்தில் போய் சிக்கி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால மே மந்தில் பிளான் பண்ணி தான் வந்தேன். ஸோ இதுதான் வந்து நாங்கள் போன ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. இங்கே இதெல்லாமே என்னென்னா ஜஸ்ட் சீனிக் பாயிண்ட்டில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி இதில் பெருசாக சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. சீனிக் வியூவில் அழகாக இயற்கையை ரசிச்சுட்டு கலங்கத்தில் அந்த ஏர்லி மார்னிங் ப்ரீஸோட அப்படியே ஜாலியாக இருக்கிறது தான் வந்து இந்த ரைடோட இது. ஸோ விதமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சைட்லேருந்து கிளம்பணும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் இன்னொரு சைட்டு தான் சொன்னாங்க. அங்கே சன்ரைஸ் பார்க்குறேன் அப்படி கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொன்னாங்க. பட் அங்கேயும் வந்து சன்ரைஸ் கூப்பிட்டு போகல. சன்ரைஸ் பார்க்க முடியல. கூப்பிட்டு போனாங்க, பட் அங்கேயும் சன்ரைஸ் பார்க்க முடியல. ஸோ இதுவும் வந்து அடுத்த சைட்டுக்கானது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 வே தான். ஆக்சுவலாக திரும்பி வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும் போல். இதெல்லாமே ஏன்னா ஆப்போசிட்டில் நான் எந்த வெஹிக்கல்ஸுமே ஆப்போசிட் சைட்லேருந்து வர மாதிரி பார்க்கல. எல்லாம் ஒரே சைடில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நானாக கெஸ் பண்ணிக்கிட்டேன். ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலுமே எங்கே போவாங்க எங்கே இறக்குவாங்கன்னு தெரியாது. அந்தளவுக்கு தான் ரோடு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வாகமான் போனீங்கன்னா இந்த ஜீப் சஃபாரியை மிஸ் பண்ணாதீங்க. இதே சேம் இது மெடிக்கல் கண்டிஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க. அந்தளவுக்கு தூக்கி போடும். ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ கொடூரமாக அந்த பஸ்ஸில் பின்னாடி சீட்டில் உட்காந்தா எப்படி இருக்குமோ த்ரூ அவுட் த ஜேர்னி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எங்கே உட்காந்திங்கனாலும் சரி அதே ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ
அருமையான ஜேர்னி. இந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேரளானாலே நம்ம நேச்சர் தான் இல்லையா, நேச்சரோட ராணின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான், எங்கே பார்த்தாலும் மலை, சீனிக் வியூ, பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சு. ஸோ அதே இது தான் எங்களுடைய ட்ராவல் எல்லாமே இந்த மலைக்குள்ளே, காட்டுக்குள்ளே, மேட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சூப்பராக போச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். வெறும் வயிற்றோடு தான் என்ஜாய் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிக்கல, பிகாஸ் 5 மணிக்கே கிளம்புது. 5 மணிக்கு யார் சாப்பாடு போடுவா? நமக்கு மோரோவராக பசிக்காது இல்லையா, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதே கஷ்டம். ஸோ சாப்பிடல, அதே பசியோடு தான் போனோம். பட் எங்களுக்கு பசிக்கலை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட், ஃபன்ஃபுல் மூமெண்ட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த சீனிக் வியூவை வந்து அப்படியே பாருங்கள். மலையாக கூப்பிட்டு போனார். எங்கடா கூப்பிட்டு போறீங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில பக்கம்லாம் முன்னாடியே ஆள் இல்லை, பின்னாடியே ஆள் இல்லை, ஆட்கள் புதுசு, எல்லாமே புதுசு, யாரை நம்புறது நம்பக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நாங்கள் போனோம். ரொம்ப இருட்டாக இருக்கும். அங்கே போயிட்டு சும்மா ஒரு குணா சாங்கோட ஒரு சாங்கோட பாடிட்டு, அது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கும். அங்கே போயிட்டு சும்மா ஒரு குணா சாங்கோட ஒரு சாங்கோட பாடிட்டு, அது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே ஒரு வைப்பில் பாட்டு பாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே நடந்திருப்பேன். அதுக்கப்புறம் சரி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா யாருமே இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு வரல எங்கள் கூட, நாங்கள் மட்டும் போய் ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். அது முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு மலை மேலே மறுபடியும் போனாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது சூசைட் பாயிண்ட்டான். ஸோ நார்மலாக போகிறதே எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. இதில் சூசைட் பாயிண்ட்னே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அது அப்படி மிரள விட்டுச்சு. ஃபுல்லாக ரொம்ப டாப் ஆஃப் த ஹில்ஸு. ஸோ எல்லாமே வந்து மிஸ்டில் கவர் ஆகிருந்துச்சு. ஃபுல்லாகவே அப்படியே அந்த க்ளவுட்ஸுக்கு நடுவில் போன மாதிரி இருந்துச்சு. ஆசமாக இருந்துச்சு. ஸோ அங்கே போனால் அங்கே ஒரு கேங் இருந்தாங்க, பாய்ஸ் ஃபுல்லாக. ஸோ அப்படியே அவங்கக்கிட்டேயும் ஃபோட்டோவை கொடுத்து, ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படி சொல்லி அவங்கக்கிட்டேயும் கொடுத்துட்டு, அப்படியே ஜாலியாக அங்கேயும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்துட்டு, அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு, வீடியோ எடுத்துகிட்டு, ஒரு ஃபோட்டோ ஷூட்டையும் போட்டுட்டு, அப்படியே அங்கேருந்தும் கிளம்பி வந்தேன். ஸோ இந்த ஜீப் சஃபாரி வந்து அவ்வளோதான். 5 பிளேஸ்ன்னு சொன்னாங்க, பட் காமிச்சது என்னமோ 4 பிளேஸ் தான். ஏமாற்றிட்டாங்க. நாங்களும் சரி இதுலேயே டயர்ட் ஆகிட்டோமா, எனக்கும் உடம்பு சரியில்லாமல் தான் போயிருந்தேன். சரி இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திருப்பி ஹோட்டலுக்கு வந்துட்டு, அங்கே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. அதை அப்படியே ஹைச்சக் போட்டு சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போய் நல்லா ஒரு தூக்குங்க. ஒரு 4 மணி வரைக்கும் நல்லா தூங்கினோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனார். அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் மெடோஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனோம். ஸோ மெடோஸில் பார்த்திங்கன்னா அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெடோஸ் வந்து அங்கேயும் ஷூட்டிங் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்தும் கிளம்பி வந்தேன். ஸோ இந்த ஜீப் சஃபாரி வந்து அவ்வளோதான். 5 பிளேஸ்ன்னு சொன்னாங்க, பட் காமிச்சது என்னமோ 4 பிளேஸ் தான். ஏமாற்றிட்டாங்க. நாங்களும் சரி இதுலேயே டயர்ட் ஆகிட்டோமா, எனக்கும் உடம்பு சரியில்லாமல் தான் போயிருந்தேன். சரி இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திருப்பி ஹோட்டலுக்கு வந்துட்டு, அங்கே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. அதை அப்படியே ஹைச்சக் போட்டு சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போய் நல்லா ஒரு தூக்குங்க. ஒரு 4 மணி வரைக்கும் நல்லா தூங்கினோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனார். அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் மெடோஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனோம். ஸோ மெடோஸில் பார்த்திங்கன்னா அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெடோஸ் வந்து அங்கேயும் சீனிக் வியூ தான். நிறையா மலை இருக்குங்க. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ஷூட்டிங்கெல்லாம் அங்கே தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி அந்த ஏரியாவை வந்து ஒரு 6-7 மலை இருக்கும். ஸோ அந்த மலையில் ஏறி இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏறி போகிறக்குள்ளே கை காலெல்லாம் அறுத்து போயிடும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைன் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி போன அட்வென்ச்சர் பார்க்கில் ஜிப்லைன் நாங்கள்
போகாதனால இங்கே இருக்க ஜிப்லைனை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே ஜிப்லைனில் போனோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அங்கேயும் கேமராக்காக ஒரு அமௌண்ட்டு, அதை ஷூட் பண்ணுறக்காக ஹெலிகாம் ஷூட்டிங்காக அது ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே சார்ஜ் பண்ணாங்க. ஸோ மோரோவர் ஐ திங்க் 250 or 300 சம்திங் பே பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் செமையாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே 2-3 மலை தான் ஏறினோம். எல்லா மலையும் ஏறி முடியலப்பா. அதனால் ஒரு 2-3 மலை மட்டும் ஏறி அப்படியே சுற்றிட்டு வந்தோம். அதுக்கே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே நம்ம இருந்தால் சேஃப் கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் சரி இதுக்கு மேலே நம்ம ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், இருட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு குடுன்னு ஓடிட்டேன். அண்ட் அதே ஆட்டோ அண்ணாவை கூப்பிட்டு அண்ட் நாங்கள் போய் ஹோட்டலில் இறங்கிட்டோம். ஹோட்டலில் ஃபுட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதே அண்ணாவை மறுபடியும் ஒரு 7:30 மணிக்கு கூப்பிட்டு நல்ல ஹோட்டலில் கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அந்த டேவை நாங்கள் வெற்றிகரமாக முடித்தோம். ஸோ இதுதான் என்னுடைய 3rd டே வாகமான் எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு பார்த்திங்கன்னா எங்களுடைய 4th டே, அதாவது நான் ஊருக்கு கிளம்புற நாள். சுகமாக தான் இருக்குது. மறுபடியும் வீட்டுக்கு போனால் அதே சேம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். பட் வாட் டு டூ, 2 குழந்தைகள் உள்ளது, அவங்களையும் பார்க்கணும், என் வேலையையும் பார்க்கணும். ஸோ நாளைக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா அதாவது 4th டே ஹோட்டலை பற்றின ஒரு வீடியோ தான், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பப்பீஸ். கலாட்டா.